வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். தாவேகா அரசியல் பயணத்தை திமுக முடக்க முயன்றாலும் அது அணு அளவும் நடக்காது. புதுச்சேரி பொதுக்கூட்டத்தில் தாவேகா தலைவர் விஜய் பேச்சு. அமெரிக்காவில் இந்திய அரிசிக்கு இறக்குமதி வரி விதிப்பது குறித்து பரிசீலித்து வருகிறேன். டொனால்ட் ட்ரம்ப் தகவல். எந்த ஒரு சட்டத்தாலும் விதிகளாலும் எந்த அப்பாவி இந்தியரும் துன்புறுத்தலையோ அல்லது சிரமத்தையோ சந்திக்கக்கூடாது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் எம்பிக்கள் கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. காவிரியில் தமிழகத்திற்கு டிசம்பரில் வழங்க வேண்டிய 7.35 டிஎம்சி நீரை திறக்க வேண்டும். கர்நாடகாவுக்கு மேலாண்மை ஆணையம் உத்தரவு. தமிழகத்தில் நடக்க இருக்கும் சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக தொடர்த்தெறியப்படும். மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான அமித்ஷா ஆவேசம். ஜெகன்மோகன் அரசு மக்களிடம் மின் கட்டணத்தை உயர்த்தி ரூபாய் 9,000 கோடி வரை செலவிட்டது முதல்வர் சந்திரபாபு நாயுடு பரபரப்பு குற்றச்சாட்டு. செந்தில் பாலாஜி வாரம் இருமுறை அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு ஆஜராக தேவையில்லை. ஜாமீன் நிபந்தனைகளை தளர்த்தி உச்சநீதிமன்றம் உத்தரவு. பலாஸ் முச்சல் உடனான எனது திருமணம் இப்போது ரத்து செய்யப்பட்டுவிட்டது. இந்திய கிரிக்கெட் வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா விளக்கம். நீலாம்பரி கதாபாத்திரத்தை நினைக்கும் போதெல்லாம் ஐஸ்வர்யா ராய் தான் நினைவுக்கு வரும். ரஜினிகாந்த் பேச்சு. ரூபாய் 1020 கோடி ஊழல் விவகாரத்தில் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்ய காவல்துறைக்கு முதல்வர் உத்தரவிட வேண்டும். பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் பதிவு. நாட்டின் உண்மையான பிரச்சனைகளில் இருந்து திசை திருப்பவே வந்தே மாதரம் பாடலை பாஜக பயன்படுத்துகிறது. மக்களவையில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி.